Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் நீங்கள் நிறைவாக உணர்கிறீர்கள். இவ்வாறாக ஏதோ ஒரு செயலை செய்வதன் மூலம் என்பதை ஆங்கிலத்தில் நாம் by plus present participle எனும் வடிவத்தை பயன்படுத்தி சொல்வோம். present participle என்பது என்ன? ஒரு வினை சொல்லினுடைய ing form, அதாவது verb ing. அப்போ இந்த வாக்கிய அமைப்பு எவ்வாறு காணப்படும்? by plus verb ing, subject plus verb என்றவாறு அமையும். இப்போ உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம், by helping others, நீங்கள் நிறைவாக உணர்கிறீர்கள், you feel fulfilled. By helping others, you feel fulfilled. Again, by helping others, you feel fulfilled. புத்தகங்களை படிப்பதன் மூலம் அவன் தன் அறிவை மேம்படுத்துகிறான். புத்தகங்களை படிப்பதன் மூலம், by reading books, he enhances his knowledge. By reading books, he enhances his knowledge. எல்லாரும் பாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. By reading books, he enhances his knowledge. ஆரோக்கியமாக உணவு சாப்பிடுவதன் மூலம் நீங்கள் உங்கள் ஆற்றலை அதிகரிக்க முடியும். By eating healthy, you can boost your energy. By eating healthy, you can boost your energy. Again, எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. By eating healthy, you can boost your energy. அடிக்கடி பயணிப்பதன் மூலம் அவள் புதிய மொழிகளை கற்றுக்கொண்டாள். By traveling often, she learned new languages. By traveling often, she learned new languages. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. By traveling often, she learned new languages. ஒன்றாக வேலை செய்வதன் மூலம் நாம் எங்களுடைய குறிக்கோள்களை அடைய முடியும். Please comment your answer. Well done. ஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டுவதன் மூலம் நீங்கள் விபத்துக்களை தவிர்க்க முடியும். Comment it now. Wonderful, you got it. அவளுக்கு சமையலில் ஆர்வம் இல்லை, எனக்கும் தான். இங்கு எனக்கும் தான் என்பதன் மூலம் நாம் எதை குறிக்கின்றோம்? எனக்கும் ஆர்வம் இல்லை என்பதை தான் குறிக்கின்றோம். சாதாரணமாக ஆர்வம் இல்லை என்பதை நாங்கள் has no interest or have no interest என்றவாறு குறிப்பிடலாம். உங்களுக்கே தெரியும், has என்பது third person singularக்கு மாத்திரம் தான் பயன்படுத்துவோம். அனைத்து எல்லா இடங்களிலும் have பயன்படுத்துவோம். எனக்கும் தான் என்பதை நாம் சாதாரணமாக so do I என்றவாறு குறிப்பிடுவோம். இங்கு எதிர்மறை கருத்தாக ஆர்வம் இல்லை என்பதைத்தான் குறிப்பிடுகின்றோம். ஆதலால் எனக்கும் தான் இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இதனுடைய ஆங்கில வடிவமாக neither do I, neither do I என்பதை நாம் குறிப்பிடலாம். இப்போ இந்த வாக்கிய அமைப்பு எவ்வாறு காணப்படும் என்பதை பார்ப்போம். Subject 1, ஏதோ ஒரு subject, has or have plus no interest in a noun or gerund. Gerund என்பது என்ன? தொழில் பெயர்.
அதாவது சாதாரண எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி சொன்னோம்னா verb ing ஃபார்ம்ல இருக்கும். ஆனால் வினைச்சொல்லாக பயன்படாது, ஜெரண்டாக தொழில் பெயராக பயன்படும். கமா neither do or does subject to. மறுமுறை ஒருக்கா பார்ப்போம். subject 1 plus has or have plus no interest in noun or gerund, comma neither do or does subject to. இப்போ வாக்கியத்தை பார்ப்போம். அவளுக்கு சமையலில் ஆர்வம் இல்லை. அவள் என்பது third person singular subject, ஆதலால் she has no interest in cooking. இங்கு cooking என்பது ஒரு gerund. comma neither do I. எனக்கும் தான், எனக்கும் இல்லை. அவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் இல்லை. எங்களுக்கும் தான். அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்ல, எங்களுக்கும் தான். they have no interest in sports, neither do we. they have no interest in sports, neither do we. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? they have no interest in sports, neither do we. அம்மாவுக்கு பயணம் செய்ய ஆர்வம் இல்லை. என் அம்மாவுக்கு பயணம் செய்யறதுல ஆர்வம் இல்லை. என் தங்கைக்கும் தான். my mom has no interest in traveling, neither does my younger sister. என் younger sister என்பது என்ன? singular subject, third person singular subject. அதனால் தான் does பயன்படுத்தினோம். my mom has no interest in traveling, neither does my younger sister. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? my mom has no interest in traveling, neither does my younger sister. இங்க mom என்பதற்கு பதிலாக mother என்பதும் யூஸ் பண்ணியிருக்கலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ உங்களுக்கான வினாக்களை பார்ப்போம். அவளுக்கு திரைப்படங்களில் ஆர்வம் இல்லை. அவனுக்கும் தான். கமெண்ட் யுவர் ஆன்சர். சூப்பர்ப். என் மச்சானுக்கு இசையில் ஆர்வம் இல்லை. மாமிக்கும் தான். கமெண்ட் இட் நவ். வாவ், கிரேட். அவனுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை. அவனது நண்பனுக்கும் தான். கமெண்ட் இட் நவ். Amazing, you got it. நீ எத்தனை முறை அல்லது எத்தனை தடவை உன் மின்னஞ்சலை செக் பண்ற, சரி பார்க்கிற அப்படின்னு ஒரு ஆளை நாங்க கேட்க போறோம். இவ்வாறாக எத்தனை முறை, எத்தனை தடவை என்றவாறாக to ask about the frequency of an action. ஒரு செயல் எவ்வளவு தடவைக்கு ஒருக்கா, எத்தனை முறைக்கு ஒருக்கா நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் ஆங்கிலத்தில் how often எனும் வினாச்சொல்லை பயன்படுத்துவோம். how often. அப்போ இந்த வினா வாக்கியத்தின் வடிவமைப்பானது, ஸ்ட்ரக்சர் ஆனது how often plus do or does plus subject plus V1 form, அதாவது base form என்றவாறு அமையும். வாங்க வினாக்களை பார்ப்போம். எத்தனை தடவை? how often do you check your email? how often do you check your email? மறுமுறை கேட்டு பார்ப்போமா? how often do you check your email? அவர்கள் எத்தனை தடவை கூட்டங்களை நடாத்துகிறார்கள்? how often do they conduct meetings? how often do they conduct meetings? சத்தமா கேட்டு பாருங்க. well done. how often do they conduct meetings? அவன் எத்தனை தடவை வீட்டை சுத்தம் செய்கிறான்? அவன் என்பது third person singular subject, அதனால doக்கு பதிலா நாங்க என்ன பயன்படுத்தணும்? very good, does. how often does he clean his house? தமிழ்ல கேட்க நாங்க வீட்டை என்று சொல்லிவிட்டோம். ஆங்கிலத்தில் சொல்லும் போது நிச்சயமாக his house என்பது போட வேண்டும், அதாவது his என்பதை பயன்படுத்த வேண்டும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். how often does he clean his house? மறுபடியும் கேட்டு பாப்போமா? how often does he clean his house? அவள் எத்தனை தடவை வெளியில் சாப்பிடுகிறாள்? Please comment your answer. Great.
நீங்க எத்தனை தடவை நடைப்பயணம் செல்கிறீர்கள்? எத்தனை தடவை நடக்க போறீங்க? Comment your answer. Marvelous, you got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? By plus verb ing, subject plus verb எனும் வடிவத்தையோ, subject 1 plus has or have no interest in noun or gerund, neither do or does plus subject 2 எனும் வடிவத்தையோ, how often plus do or does plus subject plus V1 form எனும் வடிவத்தையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers. And if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.